சூக்ஷ்ம பிராணன்னு ஒன்று இருக்குது, ஸ்தூல பிராணன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்தூல பிராணன்றது தான் நம்ம ஆக்சிஜன் மாலிக்யூல்னு சொல்கிறோம், O2. இது வந்து அடிப்படை, எல்லா உயிர்களுக்கும் இது அடிப்படை. அனரோபிக் பாக்டீரியான்றதெல்லாம் கூட இருக்குது, இந்த ஆக்சிஜன் இல்லாமலே சர்வே பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து நார்மலாக வயோதிகம் காரணமாகவோ இல்லை நோய் காரணமாகவோ மெதுவாக சாகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் விண்டோ ஒன்று இருக்குது. அவங்க சாகிற டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த அவங்க வந்து கிளினிக்கலி வந்து எந்த ஸ்டேஜில் வேணா இருக்கும். நல்லதே நினச்சிட்டு இருந்தாக்க, நல்லதே பண்ணிகிட்ருக்கான் அவன் அப்படின்னாக்க அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதாவது இந்த பூமியினுடைய இதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய ஏஜிங் இருக்குது, நிறைய அடிபட்டாக்க வலி இருக்குது. இங்கே பூமியில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவருக்கு வந்து இந்த கேப்பபிலிட்டிலாம் இருந்துச்சு, பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு மற்ற உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி. அவர் பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாட்ட போயிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் அவருக்கு சூட்டபுளாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் அங்கே போனப்போ பிரம்மா வந்து ஒரு கந்தர்வர்கள்லாம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் CKN. என்னுடைய நண்பர் திரு ராஜேஷ் அவர்களுடன் பல தலைப்புகள் கீழ் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு சுவையான தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். இப்போது போன உரையாடல் நம்ம முடிக்கும் பொழுது இந்த இறப்பை பற்றி முடித்தோம். டெத், இறப்பு, அதாவது ஒரு மனிதன் ஒரு காலகட்டம் உயிர் வாழ்ந்த பிறகு இறப்பு என்னும் அந்த எல்லைக்குள் செல்கிறான். அதோடு அவன் அந்த வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவனுடைய அந்த உடல் அழிந்து போய்விடுகிறது. அது வந்து மறுபடியும் பஞ்சபூதத்தோடு சேர்ந்து விடுகிறது. இப்போது இந்த இறப்பு, டெத், இதை வந்து பல விதத்தில் பல பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டெத்துன்னு கொடுத்துருவாங்க. மெடிக்கல் சயின்ஸில் வந்தால் கிளினிக்கலி டெட்டுன்னு எழுதிடுவோம். உயிர் பிரிஞ்சதுலாம் எழுத மாட்டாங்க. கிளினிக்கலி டெட், எல்லா இயக்கமும் நின்று போச்சு, அவ்வளோதான். இதில் வந்து நம்மளுடைய இந்திய துணை கண்ட மிகப்பெரிய வரலாறை கொண்டவர்கள் நாம் வந்து இந்த இறப்பை வந்து மிக அந்த அந்தம் என்ற சப்ஜெக்ட்லேயும் அற்புதமாக சித்தரித்திருக்கிறோம். வேத பாராயணங்களையும் வந்து இதை பற்றி வந்து தெளிவாக கொடுத்துருக்கிறோம். இந்த டெத்துன்றது வந்து ஒரு ஃபியர்ஃபுல் ஃபேக்டர். இதை தான் பார்த்து மனுஷன் பயப்படுறான். ஐயோ, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமே, ஆசாபாசங்களை விட்டுட்டு போகணுமே, சொந்தத்தை விட்டுட்டு போகணுமே, மனைவி மக்களை விட்டுட்டு போகணுமே, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை விட்டுட்டு போகணுமே, செல்வத்தை விட்டுட்டு போகணுமே, நாம் கற்ற கலைகளை விட்டு செல்ல வேண்டுமே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் பயப்படுறோம். ஒரு நாள் இது அத்து போகும், எல்லாமே போயிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு நாள் இறக்க போகிறோன்றது நல்லா தெரிஞ்ச பிறகு கூட அந்த இறப்பை வந்து நாம் விரும்புவதில்லை. இதற்காக தான் வந்து அந்த ஏஜ் ஃபேக்டரை எப்படி பிரேக் பண்ணுறது, ஏஜிங் ஆகாமல் எப்படி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் விஞ்ஞான ரீதியாக அப்படின்னு வந்து இந்த உடலின் ரசாயனத்தை மிகப்பெரிய அளவில் அவங்க ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் நவீன விஞ்ஞானத்தில். அதில் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகின்றன. நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. இந்த வாரம் கூட வீக்கெண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மலேசியாவில் இதை பற்றி ஒரு கான்ஃபரன்ஸே இருக்குது. உலகம் பூரா வந்து எல்லா விஞ்ஞானிகளும் வராங்க. ஓகே, இப்போது இந்த இறப்பு, டெத், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஒரு எபிசோடில், இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக இந்த பிராணன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க. இந்த பிராணனில் 2 விதம் இருக்குது. சூக்ஷ்ம பிராணன்னு ஒன்று இருக்குது, ஸ்தூல பிராணன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்தூல பிராணன்றது தான் நம்ம ஆக்சிஜன் மாலிக்யூல்னு சொல்கிறோம், O2. இது வந்து அடிப்படை, எல்லா உயிர்களுக்கும் இது அடிப்படை. அனரோபிக் பாக்டீரியான்றதெல்லாம் கூட இருக்குது, இந்த ஆக்சிஜன் இல்லாமலே சர்வே பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது. அது ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி. ஆனால் ரொம்ப கம்மின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆமாம், இந்த எல்லாத்துக்கும் பேசிஸ், இந்த அண்ட சராசரமும் இயங்குவதற்கு, மனித உடல் இயங்குவதற்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிராண சக்தி வந்து மிக அவசியமானது. சூக்ஷ்ம பிராணன்னு சொல்லக்கூடிய. டெத்துன்னா என்ன அப்படின்னா, எப்போ வந்து ஒரு உடலில் வெளியே போகிற பிராணன் வந்து உள்ளே வரக்கூடிய பிராணனோட ஜாஸ்தி ஆகுதோ,
அப்போ வந்து இறப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இன்னொரு வழி சொல்லுங்கள். அதாவது பிராணசக்தின்றது வந்து உள்ளேயும் போகுது, உடம்புக்குள்ள வெளியவும் போகுது. இப்போ இதை நீங்கள் ரெஸ்பிரேஷனில் எடுத்துன்னு வரீங்களா? ரெஸ்பிரேஷன்ன்றது ஒரு பார்ட். அதில் நம்ம இப்போ பேசுகிறோம், ஒரு கை ஒரு ஆக்ஷன், இந்த ஆக்ஷன் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே ஒரு பிராணசக்தின்றது செலவாயிட்டே இருக்கு இல்லையா? இது உள்ளுக்குள்ளேயும் பிராணசக்தி போகுது பை வேரியஸ் மீன்ஸ். ஓகே, நம்ம சாப்பிட்றோம், அதுலேருந்து பிராணசக்தி வருது. அது மாதிரி சூரியன்லேருந்து பிராணசக்தி வருது. இந்த மாதிரி பிராணசக்தி உள்ளே போகுது, வெளியவும் போகுது. இப்போ இந்த பயாலஜி ஆஃப் பிலீஃப் இந்த கான்செப்ட் எடுத்து வந்து ப்ரூஸ் லிப்டன் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு ஹியூமன் எபித்தீலியல் செல் எடுத்து லெபார்ட்டரி கண்டிஷனில் வைக்கிறாரு. அது உயிரோடு இருக்குது. ஓகேங்களா? அது உள்ள சைட்டோபிளாசம் இருக்குது, அது உள்ள டிஎன்ஏ, ஆர்என்ஏ, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா எல்லாம் இருக்குது, எல்லா ஆர்கனல்ஸும் இருக்குது. அது ஒர்க் பண்ணுது. இப்போ அது உள்ளே இருக்கிற மொத்த நியூக்ளியையும் எடுத்துட்டாரு. இப்போ செல் உள்ள எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டாரு. அப்பவும் அது வேலை செய்யுது. இந்த ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும்போது என்ன வேலை பண்ணுச்சோ அதே வேலையை அது பண்ணுது. அப்போ தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா, தி கமாண்ட் ஃபார் த ஹியூமன் செல் டு ஆப்ரேட் இஸ் கம் ஃப்ரம் அவுட் சைடு. ஸோ தானாகவே எதுவும் இயங்குறது இல்லை, அதை இயக்குவதற்காக ஒரு இது இருக்குது. ஸோ இறப்புங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வயோதிகத்தின் காரணமாகவோ இல்லை ஒரு விபத்தின் காரணமாக இந்த பிராணசக்தி உள்ளேயும் போகுது, வெளியவும் போகுதுன்றீங்க. உள்ளேயும் வருது, வெளியும் போகுது பை வேரியஸ் மீன்ஸ். ஆமாம், பல வழிகளில். ஆமாம். ஸோ இவ்வாறாக அந்த பிராணனுடைய ஓட்டம் அது வந்து எப்போ உள்ளே வர்றது ஜாஸ்தி இருக்கணுமா? உள்ளே வர்றது கூட வெளியே போகிறது ஜாஸ்தியாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், டிப்ளீஷன் நடந்துகிட்டே இருக்குல்ல உடம்புக்குள்ள. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மெயின் அந்த பிராணன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிராணன், வியானன், ஆபானன், உதானன், சமானன் அப்படின்னு பலவிதமான பிராணன்கள் இருக்குது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில மெயின் பிராணன்கள்லாம் வெளியே போனதுக்கப்புறமா டெத்து ஏற்பட்டுருது. அந்த ஒரு சில பிராணன்கள்லாம் போனதுக்கப்புறமும் இது எல்லாமே ஒரே சமயத்தில் போகிறது கிடையாது. ஒரு பிராணன் வந்து முதல்ல வெளியே போயிடும், அதுக்கப்புறம் உடல் இயக்கத்தை நிறுத்திடும், விழுந்துடும் கீழே. அதுக்கப்புறம் இருக்கிற பிராணங்கள் ஒவ்வொன்றா வெளியே போகும். இந்த மொத்தமாக எல்லா பிராணனும் வெளியே போனதுக்கப்புறம் தான் டீகேயிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த ரிகர் மார்டிஸ் அது சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரம் வரைக்கும் அந்த உடலுக்கு வந்து திருப்பியும் உயிர் ஊட்டம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த யோக சக்தி, ஏன்னா செத்தப்புறம் கூட வந்து கொஞ்சம் நேரத்துக்கு 2-3 ஹவர்ஸ்க்கு அந்த உஷ்ணம் இருக்கும், முடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த கடைசியில் தனஞ்சயன்னு ஒரு பிராணன் ஒன்று இருக்குது. அது வெளியே போகும்போது தான் அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அது வரைக்கும் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய சக்தியை சில பேருக்கெல்லாம் உண்டு. இதை நடத்தியும் காட்டியிருக்காங்க, நடந்திருக்கு, ரெக்கார்டடாகவும் இருக்குது. ஸோ இந்த உயிர் பிரிதல்ன்றது இதுதான். உயிர் பிரிதல், டெத்து, மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வும் இதுதான் குறிக்குது. ஒரு உயிர் பிரியும் பொழுது அது வந்து மிக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விவரிக்கிறவங்க. அதில் வந்து இந்த உயிர் பிரியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அந்த எசன்ஸ் ஆஃப் ட்ரூத், அந்த உண்மை நிலை, அந்த மாயை இல்லாத ஒரு உண்மை நிலை, இயற்கையின் சொரூபம், அதை பார்த்துருவோம் மாமே. ஆமாம், அதை காமிச்சிருமா நமக்கு? காமிக்கும். ஐயோ இவ்வளோதானா அப்படின்னு. ஆமாம், அதாவது ஐயோ ஆனால் உயிர் பிரியுது, ஐயோ இவ்வளோதானா இதுக்கா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு போவோமா. இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சில பேருக்கு சில நொடிகளுக்கு முன்னால், சில பேருக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால், சில பேருக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால், சில பேருக்கு சில நாட்களுக்கு முன்னால். இது வந்து 2 விதம் இருக்குது நந்தூர். இதில் வந்து ஒன்று வந்து நார்மலாக வயோதிகம் காரணமாகவோ இல்லை நோய் காரணமாகவோ மெதுவாக சாகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் விண்டோ ஒன்று இருக்குது. அவங்க சாகிற டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த அவங்க வந்து கிளினிக்கலி வந்து எந்த ஸ்டேஜில் வேணா இருக்கலாம். ஓகே, புரியுது. தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், விழிப்பு உணர்ச்சியோடு இருக்கலாம், கோமாவில் கூட இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் விண்டோ ஆஃப் டைம் கிடைக்குது. அப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டி இருக்குது. நம்ம போகிறோம், நமக்கு வந்து போகிற டைம் வந்துடுச்சுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம இது வரைக்கும் நமக்கு வந்து யாரோடைய அட்டாச்மெண்ட். நான் வந்து நிறைய பேருடைய இறப்பை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய லைஃப்பில். கடைசியில் ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள், ஒரு 24 மணி நேரம் 20 மணி நேரம்
சில பேருக்கு 48 ஹவர்ஸ் கூட சொல்லலாம். அவங்க உட்காரக்கூடிய நிலைமையிலாம் இருந்தால் அப்படியே தலையை தூக்கி மேலே பார்க்குறாங்க. இப்போ ரூமில் தான் உட்காந்துருக்கேன், சீலிங்கையே பார்த்துட்ருக்கேன். அது என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது நிறைய பேர்கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு அவனுடைய மதர் கூட நான் பார்க்கல, இறந்துட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒரு மாதம் பொறுத்து வந்து என்னை பார்க்கும்போது கேட்டேன், நல்லா தானே இருந்தாங்க அன்றைக்கின்னு. ஆமாம் நல்லா தான் இருந்தாங்க, நான் போய் டிஃபன் வாங்கினேன். இல்லை நீங்கள் முன்னாடி நாள்லேருந்து நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணியான்னு. என்ன கேட்குறீங்கன்னு. உங்கள் அம்மா மேலேயே பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆமாங்க 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 ஆமாங்க, முன்னாடி நாள்லேருந்து ஒரு மாதிரி அப்பப்போ தலையை தூக்கி சீலிங்கையே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், என்னம்மா பார்க்குற மேலே, என்னம்மா ஒன்றுமே இல்லையம்மா மேலே அப்படின்னு. சீலிங் தானே இருக்குது, அந்த சீலிங் சுத்தமாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, எதுக்கு மேலே பார்க்குறேன்னு கேட்டேன். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்லும்போது தலை இறங்கிக்குவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மேலேயே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. அது என்ன, அது எதுக்காகன்னு தெரியல. அது அதாவது அந்த சில பேர் கண்ணு இப்படி மேலே சொருகிக்கும். அதாவது அந்த சக்கரங்கள் மேல் இருக்கிற சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அவங்க புது விதமான புரிதல்கள், புது விதமான சேனலைஸ்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு வரும். வேறு ஏதோ சேம்பர் ஆஃப் த பிரெயின்லாம் ஓப்பன் ஆகிடுது, ஏதோ ஓப்பன் ஆகுது அவங்களுடைய அந்த உணர்வு. சரி, இது ஒரு பக்கம். இறந்த பிறகு எப்படி அந்த முகத்துக்கு ஒரு அழகு வருது? அது நிறைய கேசஸில் நான் பார்த்தேன். அதான் அது உடம்புல வந்து என்னென்னமோ உபாதைகள்லாம் இருக்கு இல்லையா, வலி இருக்குது, வியாதிகள் இருக்குது. அவங்களுடைய பிரெயின், சில பேருக்கு வந்து பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். அதாவது சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட், டிப்ரெஷன், கிளினிக்கல் டிப்ரெஷனில் இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு வந்து கிளினிக்கலாக மெடிக்கல் ஃபீல்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரெயின் கெமிக்கல்ஸினுடைய டெஃபிஷியன்சி இருக்குது, செரட்டோனின். அந்த இறந்த முகம் வந்து ஒரு அழகு கொடுக்கும். அதில் அந்த ஆனந்தத்தினுடைய சொரூபத்தை நீ பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க இறக்கும் தருவாயில் இதெல்லாம் அவங்களுக்கு போயிடுதில்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, அந்த கடைசி தருணத்தில் வந்து அப்போ அந்த முகம் மாறுது அப்படின்னா அப்பவும் உள்ள ஏதோ ஒரு இயக்கம் நடக்குது. அதான் அந்த கடைசியில் வந்து அந்த மாறுதலை அந்த உடம்புக்கு அது கொடுத்துட்டு அது போயிடுது. ஸோ அது மாதிரி நடக்கும்போது அந்த ஸ்மால் விண்டோவில் நான் சொன்னேன் இல்லையா, இறக்கும் தருவாயில், அதில் வந்து அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது டிசைட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. இருக்கு அந்த சான்ஸ் எல்லாருக்கும் உண்டு. அவன் அது அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ அவன் கில்ட்டோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு கில்ட் ஃபீலிங். அவன் நம்ம என்னெல்லாமா தப்பு பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேர் ஏமாத்திருக்கேன், எத்தனையோ ஆமாம் அப்படிங்கிற கில்ட்டோட ஒருத்தன் போனான் அப்படின்னா அந்த கர்மா வந்து அவன் ஒட்டிக்கும். அவன் அடுத்த பிறவி எடுத்து அதை அனுபவிச்சாகணும் அந்த கர்மாவை. அதுக்கு ஏற்ற உடலில் தேடி அவன் போயிடுவான். அதை நினைக்காம நல்லது நினச்சா, நல்லதே நினச்சிட்டு இருந்தாக்க, நல்லதே பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னாக்க அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதாவது இந்த பூமியினுடைய இதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய ஏஜிங் இருக்குது, நிறைய அடிபட்டாக்க வலி இருக்குது, ஏகப்பட்ட உபாதைகள் இருக்குது, தாபத்திரயம்னு ஒன்று. ஆமாம், உடல் ரீதியாகவும் இருக்குது, மன ரீதியாகவும் இருக்குது. ஆமாம், மன ரீதியாகவும் இருக்குது, உடல் ரீதியாகவும் இருக்குது. 3 விதமான தாபங்கள் நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்குது இங்கே. ஆனால் இதெல்லாம் கூட அப்பாற்பட்டு ஒரு ஆனந்தமயமான ஒரு உலகம் இருக்குது அப்படின்னா சொர்க்கலோகம். அதுக்கு அங்கே போய்டும் அந்த ஜீவன். அங்கே போயிட்டு இந்த நல்லது பண்ண கர்மா இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு பிறவி எடுக்கணும். ஸோ நல்லது சொர்க்கத்துக்கு போன அப்புறம் நான் ஏன் திரும்பி வரணும்? அதான் அது சொர்க்கம்ன்றது ஒரு இன்டர்மீடியட் ஸ்பேஸ் தான். அனுப்பிச்சிருவாங்களா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க இங்கே. சொர்க்கத்துக்கு மேலே வைகுந்த லோகம்னு ஒன்று இருக்குது, டைமே கிடையாதுங்க. டைமுங்கிறது இருந்தால் தான் மற்ற எல்லா இடத்துலையும் டைம் உண்டு, ஆனால் டைம் டைலேஷன் இருக்கு. பூமியில் ஒரு விதமாக டைம் போச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற உலகத்தில் டைம் ஸ்லோவாக போகும். ஆமாம், அது அந்த டைமிங் ஸ்பெக்ட்ரம் மாறுது. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய 40 லட்சம் வருஷம் வைகுண்டத்தில் 12 மணி நேரமா. வைகுண்டத்தில் டைமே கிடையாது. பிரம்மலோகத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய இது ஒரு கதையே இருக்குது. இங்கே பூமியில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவருக்கு வந்து இந்த கேப்பபிலிட்டிலாம் இருந்துச்சு பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு, மற்ற உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி. அவர் பிரம்மலோகத்தில் போய் பிரம்மாட்ட போயிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் அவருக்கு சூட்டபுளாக ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் அங்கே போனப்போ பிரம்மா வந்து ஒரு கந்தர்வர்கள்லாம் ஒரு கச்சேரி கொடுக்குறாங்க அவருக்கு, அதை பார்த்துட்ருக்காரு. ஒரு 1.5 மணி நேரம் பிரம்மலோகத்து டைமில் 1.5 மணி நேரம் அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பிரம்மா வந்து இவர்கிட்ட பேசுகிறார். குக்குத்மி அப்படின்ற அந்த ராஜா அவர் வந்து அவர் பொண்ணை கொண்டுட்டு போகிறார். ரேவதின்னு பேர் அந்த பொண்ணுக்கு. அங்கே போயிட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் தான்
ஒரு நல்ல மாப்பிள்ளையை என் பொண்ணுக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு. நீ யாரெல்லாம் மைண்டில் வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. அவர் ஒரு 5-6 பேர் சொல்கிறார். அப்போ அம்மா வந்து சிரிச்சுட்டு சொல்கிறார், இந்த நீங்கள் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணல, இப்போ வந்து அங்கே உங்கள் பூமியில் வந்து எத்தனையோ யுகங்கள் மாறிடுச்சு, எத்தனையோ சதுர யுகங்கள்லாம் போயிடுச்சு. நீ யாரெல்லாம் மைண்டில் வச்சுருந்தியோ அவங்க எல்லாரும் போயாச்சு. இப்போ நீ வந்து அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. நீ நேராக போ, அங்கே வந்து கிருஷ்ணாவதாரம் நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணருடைய அண்ணா ஒருத்தர் இருக்கார், பலராமன். நீ அவருக்கு போய் உன் பொண்ணை கல்யாணம் பண்ண விடு, அவர் தான் உனக்கு சூட்டபிள் மாப்பிள்ளை, நீ கிளம்பி போ அப்படின்றாரு. ஸோ அப்போ தான் பலராமனுக்கு வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அப்போ இந்த 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 இறப்புன்றது வந்து இந்த இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது, இந்த இறப்புன்றது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதோ இல்லையோ, இறப்புக்கு அப்புறம் சிலதெல்லாம் நடக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். வணக்கம்.